வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். 104வது வர்மத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரு பேரு கை நெருக்கு வர்மம். 2 கையிலுமே உண்டு. இடது கையில உண்டு, வலது கையிலயும் பின்பக்கத்துல இருக்கு, புறங்கை பக்கம். இந்த 104வது வர்மம் 3 இடங்கள்ல 3 புள்ளிகள் உண்டு. 2 கையிலும் உண்டு. 2 வர்ம புள்ளி பார்த்துட்டோம். இப்போ 3வது வர்ம புள்ளிய பார்க்குறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ இடது கை எடுத்துட்டோம்னா, இடது கையினுடைய மோதிர விரல், சுண்ட விரல் 2ம் இந்த தூங்குற இடம் இருக்கு இல்லையா? இந்த இடைவெளியிலிருந்து புறக்கை பக்கம் கீழ் நோக்கி இந்த சுட்டு விரலால அழுத்திட்டே வரேன். ஒரு பள்ளம் வருது. இந்த பள்ளம் தான் அந்த கை நெருக்கு வர்மம் 3வது புள்ளி. இப்போ சுட்டு விரல வச்சுட்டேன்னா, மற்ற 4 விரலை வந்து இந்த கை மணிக்கட்டை பிடிச்சிட்டு அப்படியே மிதமா இதமா அழுத்துறோம். வேற ஒன்றும் கிடையாது. அழுத்தும் போது ஒரு 10 செகண்ட்ல ஒரு நாடி துடிப்பு தூங்கும். டிக் 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 அப்படின்னு ஒரு நாடி துடிப்பு நமக்கு உணரலாம். எப்படின்னா கண்ணை மூடி கவனிச்சாலே அந்த நாடி துடிப்பு வரும். அப்போ அந்த புள்ளியை இயக்குறோன்னு பொருள். ஒரு 30 நொடிகள் அதிலிருந்து 1 நிமிடம் வரை இந்த புள்ளியை மிதமா அழுத்தி பிடிக்கலாம். அந்த 1 நிமிடம் முடிஞ்ச பிறகு மெதுவா ஒரு 9 முறை தடவி விடணும். அதே போல வலது கையிலையும் இந்த வர்ம தூண்டல் செய்யலாம். எதுக்கு தெரியுமா? ஜுரம். ஜுரம் என்பது எல்லாருக்கும் வரும். உடல் ஹீட்டு, அது பேர் உடல் சூடுன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் இந்த வர்ம தூண்டல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுண்டோதரி வர்மம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வர்மத்தை தொடும் பொழுது அந்த ஒரு 30 செகண்ட் தொடுறோமா, ஒரு 5 நிமிடம் கழிச்சு பாருங்க, அந்த உடல் உஷ்ணம் சீராக வந்துடும். உடல் வியர்க்கும். அப்போ உடல் சமநிலை வந்துடுச்சுன்னு பொருள் தானே. அது மட்டுமா, காது இரைச்சலுக்கு இந்த புள்ளி நல்ல புள்ளி. காது வலிக்கு, காதில் சீழ்வடிதல், காது மந்தம், முழங்கை வலி, கை தரிப்பு, இப்படிப்பட்ட வரும் புள்ளி நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜுரத்துக்கும் சரி, காது மந்தத்துக்கும் சரி, கை வலிக்கும் சரி, கை மூட்டு வலிக்கும் சரி, தெரிந்து கொள்வோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.